மனிதாபிமானமும் நேர்மையும் இன்று உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதற்கு சான்றாக ஒரு சம்பவம் திருவாரூரில் நிகழ்ந்துள்ளது. மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த 20 சவரன் நகைகளை தொலைத்துவிட்டு தவித்த தாய்க்கு ஒரு தூய்மை பணியாளர் தெய்வமாக வந்து உதவியுள்ளார். அந்த நிகழ்ச்சியான சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை கூடுவாஞ்சேரியை சேர்ந்த முத்துலட்சுமி திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ஆலிவலம் கிராமத்தில் தனது சகோதரர் புதிதாக கட்டிய வீட்டின் குடிபுகு விழாவிற்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார். விழா முடிந்து திருவாரூர் நகர்ப்பகுதியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு ஆட்டோவில் சென்றுள்ளார். அடுத்த மாதம் தனது மகளுக்கு திருமணம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு தேவையான 20 சவரன் நகைகள் மற்றும் 750 கிராம் வெள்ளிப் பொருட்களை பையில் வைத்து ஆட்டோவில் எடுத்து சென்றுள்ளார் முத்துலட்சுமி. துரதிருஷ்டவசமாக ஆட்டோவில் இருந்து இறங்கும் போது அந்த நகை பை கவனக்குறைவாக சாலையில் தவறி விழுந்துள்ளது. நகையை தொலைத்ததை அறிந்த முத்துலட்சுமி பதற்றத்தில் நிலைகுலைந்து கதறி அழுதுள்ளார். மகளின் திருமண வாழ்வே இந்த பையில்தான் இருக்கிறது என துடித்த முத்துலட்சுமி கண்ணீருடன் திருவாரூர் நகர காவல் நிலையத்திற்கு புகாரளிக்க சென்றுள்ளார். ஆனால் அங்கு சென்ற அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அதே சாலையில் பணியாற்றிக் கொண்டிருந்த திருவாரூர் நகராட்சி தூய்மை பணியாளர் துரை என்பவர் சாலையில் கிடந்த அந்த பையை மீட்டு சிறிதும் தாமதிக்காமல் நேராக காவல் நிலையம் சென்று ஒப்படைத்திருக்கிறார். காவல்துறையினர் முன்னிலையில் அந்த பை பிரிக்கப்பட்ட போது அதில் சுமார் 20 சவரன் நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. உரிய விசாரணைக்கு பிறகு அந்த பையை முத்துலட்சுமியிடம் காவலர்கள் ஒப்படைத்தனர். தூய்மை பணியாளர் துறையின் நேர்மையை கண்டு வியந்த திருவாரூர் நகர காவல் ஆய்வாளர் சந்தானமேரி அவருக்கு மாலை அணிவித்து சால்வை போற்றி கௌரவித்தார். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்ற பழமொழியை பொய்யாக்கி லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பு கொண்ட நகைகளை மீட்டுக் கொடுத்த தூய்மை பணியாளர் துரையை பொதுமக்கள் நெகிழ்ச்சியுடன் பாராட்டி வருகின்றனர்.